போய் வருகிறேன். இது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று வேதனையோடு பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. இந்த மக்களுக்காக நான் பல களங்களில் இருந்து போராடி இருக்கிறேன். ஆனால் என்னை குறித்து இப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய வேண்டுமா என்கின்ற கேள்விகளோடு நான் போய் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா எங்கு கிளம்புகிறார்? அரசியலை விட்டு அகல்வதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்க இருக்கிறாரா? அல்லது தமிழர் பிரச்சனையை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குரல் ஓங்கி ஒலிப்பதற்கான களத்தை தேடி பயணிக்க இருக்கிறாரா? இந்த காணொளியில் அது சார்ந்த ஒரு தேடலோடு நாம் பயணிக்கலாம். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை குறித்த செய்திகளை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் அனைவரையும் சென்றடைவதற்கான ஒரு களமாக அது அமையும். நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி மிக கடுமையான வார்த்தைகளால் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் இளங்குமரன் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆளுகின்ற கட்சியை சார்ந்த இவர் வைத்தியர் அர்ஜுனா மீது கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்தார். அது அரசியல் ரீதியான விமர்சனம் என்கின்ற கோணத்தில் பார்க்கப்பட்டால் கூட இளங்குமரன் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அப்பாவை சார்ந்த சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அந்த கருத்துகள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய மனதிலே ஒரு பெரிய வேதனையை உருவாக்கி இருக்கிறது என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராடிய என்னுடைய தந்தையை காட்டிக் கொடுத்தவர் என்கின்ற அடிப்படையில் கருத்துகள் பரிமாறப்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது எனக்கு வேதனையாகத்தான் இருக்கின்றன. பல சூழல்களில் இளங்குமரன் அவர்களுக்கு எதிர்ப்புகள் வந்த பொழுது அந்த களத்திலே நான் இன்று போராடி இருக்கிறேன். காரணம், அவர் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசம் என்று கூட வைத்து கொள்ளலாம். ஆனால் இளங்குமரன் அவர்கள் என்னுடைய தந்தையை குறித்து தவறான கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னுடைய மனதை ஒட்டுமொத்தமாக வேதனை கொள்ள செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்த மக்களுக்காக, இந்த மக்கள் நல்லதை காண வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியான போராட்டக் களங்களை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு வழி அமைத்து கொடுத்தது என்னுடைய தந்தைதான். ஆனால் அந்த தந்தையே இன்று கேலி பொருளாக ஒரு சிலர் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துவது? எனவே நான் போய் வருகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் என்னுடைய மனது தவிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். போய் வருகிறேன் என்று சொன்ன வைத்தியர் எங்கு போகிறார்? எதை குறித்த கருத்துக்களை கையில் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்? இவைகள் அடுத்தது நாம் அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஐநா மன்றத்தில் 60வது அமர்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த அமர்வில் தமிழர் பிரச்சனைகளை மையப்படுத்திய செய்திகளை பலர் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில தலைவர்களும் ஐநா மன்றத்திற்கு சென்று தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். அதுபோல நேற்று முன்தினம் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். அதிலே அவர் மிகவும் கோபத்தோடு பல விடயங்களை பேசி இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வந்தன. அந்த செய்திகளை மையப்படுத்தி நாமும் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். அந்த காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்திற்கு செல்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் தான் இப்பொழுது எடுத்து வைக்கப்படுகின்றது. சகோதரி கௌசல்யா அவர்களும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் ஐநா மன்றத்திற்கு செல்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்றும், ஆனால் கௌசல்யா அவர்களுக்கு அந்த விசா கிடைப்பதில் ஒரு சிக்கல் ஏற்பட்ட காரணத்தினால் வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது செல்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று பிரான்ஸ் நாட்டிலிருந்து அவர் ஜெனீவா செல்வதற்கான களத்தை எடுக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றது. அங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அமர்வில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவார் என்கின்ற ஒரு செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஏறக்குறைய இதை உறுதிப்படுத்துகின்ற கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கின்றார். இந்த மக்கள் சார்ந்த களத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசியலுக்குள் நான் வந்தவன். இந்த அரசியலில் பல மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்
அது சார்ந்த தேர்தலோடு ஒரு பயணத்தை எடுத்தவன். என்னை மையப்படுத்தி பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. ஆனால் நான் எந்த சூழலிலும் மக்கள் சார்ந்த களத்திலிருந்து விலகவில்லை. இந்த மக்களுக்கான மீட்பு எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாகவே நான் பயணித்து கொண்டு இருக்கின்றேன். எனவே இந்த மக்கள் பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பேசப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு என் மனதிற்குள். எனவே அதற்காகத்தான் நான் இவ்வளவு நாட்கள் காத்திருந்தேன். இப்பொழுது அதற்கான களம் அமைந்திருக்கிறது. மக்களுக்கான தேவைகள், இந்த மக்களுக்கான விடிவுகள் என்ன, இந்த மக்கள் எந்த கோணத்தில் அவர்களுடைய வாழ்க்கைகள் அமைந்திருக்கிறது, அதிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களுடைய சுதந்திரமான வாழ்க்கையை எப்படி கட்டி அமைப்பது, இவைகள் சார்ந்த பல கருத்துக்களை கையில் எடுத்துக்கொண்டு நான் போகிறேன். கண்டிப்பாக இந்த மக்கள் என்னை பற்றி அப்பொழுது புரிவார்கள். இவர்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒருவனாக நான் தெளிவாக இருக்கிறேன் என்கின்ற விடயத்தை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த கருத்து நாம் லகுவாக கடந்து போகக்கூடிய ஒன்றல்ல. முதலில் அவர் பட்டிருக்கக்கூடிய வேதனை கூட நாம் லகுவாக கடந்து போகக்கூடியதல்ல. தன்னுடைய குடும்பமே தமிழ் மக்களுக்கான களத்தில் தீவிரமாக நின்று பணியாற்றிவிட்டு இப்பொழுது அந்த குடும்பத்தின் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என்கின்ற பொழுது அது வைத்தியர் அர்ஜுனாவை மிகவும் காயப்படுத்தி இருக்கும் என்பது நாம் மறுக்க முடியாத ஒன்று. ஆனால் அரசியல் களத்தில் இல்லாததை சொல்லி விமர்சனங்கள் செய்வதுதான் அரசியல்வாதிகளுடைய வாடிக்கை. காரணம், தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு சர்ச்சையான கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சித்தாந்தங்கள் இதுவரை எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அதைத்தான் இளங்குமரன் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கிறார் என்கின்ற கருத்தை இளங்குமரன் அவர்கள் வைத்தது வைத்தியர் அர்ஜுனாவை மிகவும் நோகடித்திருக்கக்கூடும். காரணம், அவருடைய முகத்திலே அந்த ஒரு சோகம் தெரிந்தது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், நான் பணமின்றி எவ்வளவு சிக்கலில் இருக்கிறேன் என்கின்ற விடயங்கள் அனைத்துமே மக்கள் மன்றத்தில் நான் பல முறை எடுத்து வைத்திருக்கின்றேன். ஆனால் தற்பொழுது என் மீது இப்படிப்பட்ட விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறதே என்று வைத்தியர் அர்ஜுனா பட்டிருக்கக்கூடிய வேதனை அது நாம் புரியக்கூடிய ஒன்றுதான். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா இந்த தமிழ் மக்களுக்காக நான் களத்தில் நிற்கப் போகிறேன் என்று அவர் எடுத்திருக்கக்கூடிய வேகம் தமிழ் மக்களை அவர் நேசித்திருக்கக்கூடியதின் ஒரு அர்த்தமாக அது பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக மக்கள் மனதிற்குள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தனையும் அவர் அந்த இடத்தில் எடுத்து வைப்பார் என்கின்ற விடயம் மிக தெளிவாக தெரிகின்றது. அந்த உறுதியோடு தான் வைத்தியருடைய பயணம் அமைந்திருக்கின்றன. கண்டிப்பாக அது ஒரு அவருக்கான களத்தை கொடுக்கும் என்பதை விட தமிழர்கள் பிரச்சனையை சர்வதேசம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு களத்தை அது கொண்டதாக அமையும் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. நன்றியுடன் இன்பா.